பூச்சியில புல்லாங்குழலாம் பாதிச்சு தினந்தோறும் அதுல வேங்குடல்ல பாட்டு வாசிச்சு மாடு மேய்க்கக்கூடிய ஒரு சிறுவனுக்கு கைலை பெருமான் ஒரு முடிவு பண்ணியிருக்கார். இந்த ஊருக்கு நம்ம இறங்கி அவருக்கு அனுகிரகம் பண்ணணும், காட்சி கொடுக்கணும், இந்த ஊருக்கு நம்ம வரணும்னு சுவாமி அப்பவே முடிவு பண்ணி அவரை இந்த ஊர்ல பிறக்க வச்சிருக்கார். அது ஒரு பெரிய ஒரு தலம் நம்ம ஊருக்கு. அந்த மாதிரி அந்த நாயனாருக்கு கிடைச்ச ஒரு பெரிய பாக்கியம் இப்ப எல்லாத்துக்கும் கிடைக்க போறது. கைலாய ஐக்கிய காட்சி நின்ற நிலையே நம்பால் அணைவாய் அப்படின்னு இவரு பஞ்சாட்சர மகாமந்திரத்தை வேணு தானத்துல புல்லாங்குழல வாசிச்ச அந்த எதிரொலி கைலாயத்துல கேட்டு அவருக்கு இசை விரும்பும் கூத்தன் அப்படின்னு சுவாமிக்கு பேரு. அந்த இசைக்கு மயங்கி சுவாமி அம்மாவோட காட்சி கொடுக்க இங்க வந்துட்டார், இந்த ஊருக்கு வந்துட்டார். சரக்கொன்ற மரத்துக்கு கீழே அவருக்கு காட்சி கொடுத்து மாடு மேய்க்கிற கோலத்தோட இருக்கக்கூடிய நின்ற நிலையே நம்பால் அணைவாய்னு அப்படியே அவரை அணைச்சு கொண்டு கைலாயத்துக்கு கூட்டிட்டு போயிட்டார். அந்த மாதிரி எந்த நாயனாருக்கும் பிறந்த ஊர்லயே முக்தி கிடைச்சது கிடையாது. ரொம்ப கஷ்டப்படாம எந்த நாயனாரும் சுவாமியை தரிசனம் பண்ணி கைலாய காட்சியை பார்த்ததே கிடையாது. அந்த மாதிரி ஒரு மிகப்பெரிய புண்ணியம் பண்ண ஊர் நம்ம ஊர் திருமங்கலம். ஆகையினால பக்த பெருமக்கள் எல்லாம் பஞ்சாட்சர மகாமந்திரம் இந்த ஊர்ல கோயில்ல நம்ம சொன்னோம் அப்படின்னா ஒரு முறை சொன்னாலே எத்தனையோ முறை சொன்னா பலன் கிடைக்கும். இந்த புராணம் வாசிக்கும் பொழுது ஓம் நம சிவாய ஓம் நம சிவாயங்கிற மகாமந்திரத்தை பேசாம இந்த புராணத்தை கேட்கலாம், இல்ல நாமஸ்மரண ஓம் நம சிவாயங்கிற மகாமந்திரத்தை சொல்லலாம். ஏன்னா எல்லாத்துக்குமே கடைசியில நமக்கு சிவனுடைய திருவடி எல்லாத்துக்கும் கிடைக்கணும். இந்த மாதிரி இப்ப கைலாய காட்சி கைலை பெருமான் சாமவேதீஸ்வர பெருமான் இப்ப கைலாயநாதரா விடை மேல காட்சி கொடுக்கறதுக்கு காத்துட்டு இருக்காரு. இந்த புராணத்தை கொடுத்தோடனே ஆனாய நாயனார் உமையம்மையை வளமாக சிவபெருமானோட ஐக்கியமாகி அதுக்கப்புறம் ரதவீதியை பிரதட்சணம் பண்ணி புறப்பாடு நடக்கும். பக்த பெருமக்கள் எல்லாம் அமைதியாக ஆனாய நாயனாருடைய புராணத்தை கேட்டு சிவபெருமான் கைலைநாதன் சாமவேதீஸ்வர பெருமானினுடைய பேரர்களுக்கு எல்லோரும் பார்த்துகளாகும்படி கேட்டுக்கொள்கின்றோம். எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க. நம பார்வதி பதவே ஹர மகாதேவ. ஆனாயனாயனார் திருவடிகள், இசை விரும்பும் குட்டனார் திருவடிகள்,